ஆண்டின் பொதுக்காலம் 2வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 3 அருள்வாக்குகள் 7 தொடக்கம் 12 வரை. இன்றைய நற்செய்தி, எப்படி யூதர்களும் பிற இனத்தவரும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான், தீர், சீதோன் பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நற்செய்தியை கேட்கவும் குணம் பெறவும் கூடினார்கள் என்பதை சித்தரிக்கிறது. இயேசு கடவுளின் அன்பை நற்செய்தியாக போதித்தார். மேலும் குணப்படுத்தும் பணியின் வழியாக தந்தையாகிய கடவுளின் பரிவையும் இரக்கத்தையும் அன்றாடம் வெளிப்படுத்தினார். இன்றைய நற்செய்தி பகுதியில் 3 தனித்துவமான குழுக்களை காண்கிறோம். ஒன்று இயேசுவின் சீடர்கள், இன்னொன்று மக்கள் கூட்டம், த மல்டிடியூட், 3 தீய ஆவிகள். ஒன்று இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் அழைப்புக்கு செவிமடுத்து அவரை பின்பற்றியவர்கள். அவர்கள் இயேசுவின் பணிவாழ்வில் பங்கெடுத்தவர்கள், இயேசுவின் அருகிலிருந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டவர்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு மக்கள் கூட்டத்தை எதிர்பார்த்து ஒரு படகை தயார் நிலையில் வைக்க சொன்னபோது கீழ்ப்படிந்தவர்கள். இயேசு தன் பணிவாழ்வில் அவர்கள் கற்றுக்கொண்டார்களா என்பதை கணிக்க அவரால் நற்செய்தி அறிவிக்கவும் குணப்படுத்தவும் அனுப்பப்பட வேண்டியவர்கள். 2 மக்கள் கூட்டம். இவர்கள் பிறரை பற்றி அறிய மட்டின்றி ஆர்வம் காட்டுபவர்கள். என்ன நடக்கிறது அல்லது நடக்கப் போகிறது என்பதில் மட்டுமே மிகுந்த அக்கறை காட்டுபவர்கள். இந்த குழுவை சேர்ந்தவர்தான் பணக்கார இளைஞர். மிகுந்த ஆர்வத்துடன் வந்து இயேசு சொன்னதை செய்ய முடியாமல் அதே வேகத்தில் திரும்பிச் சென்றவர். இன்றைய நற்செய்திக்கு முன் நடந்தது இயேசு கை சூம்பியவரை ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் குணப்படுத்தினார். எனவே பரிசேயர் ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்தனர். எனவே மக்கள் கூட்டத்தில் வருகின்றவர்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது என்பது இயேசுவுக்கு தெரியும். தனக்கு தீங்கு செய்யக்கூட மக்கள் கூட்டத்தில் யாராவது ஏவப்பட்டிருப்பார்கள் என்பதை அறிந்திருந்தார். எனவே இயேசு என்ன புதுமைகளை செய்கிறார் என்பதை பார்க்கும் நபர்கள், இயேசு எங்கே சென்றாலும் அவர்கள் வரக்கூடியவர்கள். இவர்கள் எண்ணம் இயேசுவை பின்பற்றியது அல்ல, மாறாக தங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று திருப்தி அடைந்து வீடு திரும்புகிறவர்கள். இயேசுவை உண்மையாகவே பின்பற்ற வேண்டும் என்று வந்தவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையில் இருக்கலாம். இப்படித்தான் நம்மில் பலர் பல ஆலயங்களுக்கு செல்லுகிறோம், தொடர்ச்சியாக கூட செல்லுகிறோம். முழுமையாக கடவுளிடம் அர்ப்பணிக்காமல் மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்முடைய மனசாட்சியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாலாபுறமும் உள்ள கோயிலுக்கு செல்லுகிறோம். 3 தீய ஆவிகள். இந்த ஆவிகள் ஏற்கனவே தீர்ப்புக்கு உள்ளான ஆவிகள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத வானதூதர்களே இவர்கள். இந்த தீய ஆவிகள் இயேசுவை நன்கு அறிந்திருந்தன. தங்களுக்கு வேதனை காத்திருக்கிறது என்பதை அறிந்திருந்தன. தங்கள் வாழ்க்கையில் திருந்தாத உயிரற்ற ஜடமாக வாழ்ந்ததால் ஏற்பட்ட தீர்ப்பு இது. தீய ஆவிகள் இன்றும் மனித வடிவத்தில் உலா வருகிறார்கள். இறை வார்த்தையை கேட்டும் மனம் மாறாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள். பாவத்தை சாதாரணமாக எடுத்துக் கொள்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள். நல்லது செய்பவர்களை கேலி செய்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள். எந்த குழுவில் நாம் நம்மை ஐக்கியப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். இறுதியில் இருக்கப் போவது 2 குழுக்கள். மக்கள் கூட்டம், மல்டிடியூட். அவர்கள் இருக்க மாட்டார்கள். மாறாக 2 குழுக்கள். ஒன்று கமிட்டட் குரூப், another one is condemned group. தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தங்கள் விசுவாச ஓட்டத்தை வெற்றியோடு முடிப்பவர்கள் அர்ப்பண குழுவை சார்ந்தவர்கள். 2வது தங்களையே முடிவில்லா அழிவுக்கு தங்களை தாங்களே தீர்ப்பிட்டுக் கொள்பவர்கள், த கண்டெம்டு குரூப். எனவே எந்த குழுவில் நாம் சேர்ந்து பயணிக்கிறோம், எந்த குழுவில் நிறைவடைய போகிறோம் என்பதை நாம் தேர்ந்தெடுப்போம். அதற்காக தூய ஆவியானவருடைய வரத்தை நாடுவோம். ஆமீன்.